சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றிருக்கிறார். காட்சிகளை முதலில் பார்ப்போம். And to the best of my ability, knowledge and judgment, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will. perform the duties of my office without fear or favor, affection or ill will, And that I will uphold the Constitution and the laws. and that I will uphold the Constitution and the laws. தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 55வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்கிறார். அவருக்கான இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆளுநர் மாளிகையில் இந்த நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதிய நீதிபதிக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்வினுடைய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த நிகழ்வினுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த MM ஸ்ரீவத்சவா நேற்று பணி ஓய்வு பெற்றார். இதையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமித்து குடியரசுத் தலைவர் நேற்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை அடுத்து நீதிபதி SA தர்மாதிகாரி இன்று சென்னையில் பதவியேற்றுக் கொண்டார். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக அவர் இன்றைக்கு பதவியேற்றுக் கொண்டார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில ஆளுநர் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தமிழக அரசு சார்பில் அமைச்சர் ரகுபதி, துணை சபாநாயகர் பிச்சாண்டி மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன், கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் மற்றும் அரசு மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் CV சண்முகம் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மாலை புதிய தலைமை நீதிபதிக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் வரவேற்பும் வழங்கப்படுகிறது. நீதிபதி தர்மாதிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பிறந்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து 1992ஆம் ஆண்டு முதல் வழக்கறிஞராக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்தார். 2000 முதல் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு அவர் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரள உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 55வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.